ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? விஷால் ப்ரோ கேக்குதா? வணக்கண்ணே. கேக்குதுண்ணா. பரணி ப்ரோவை வணக்கம். காணோன்னு வரலையா இன்னைக்கு? அவர் தான் அப்டேட் இல்ல, அவர் தான் அப்டேட் சொல்லுவாருன்னு பார்த்தேன், ஆளை காணோம். சரி, நம்ம ஓகே அப்படியே ஓகே. ஆரம்பிப்போம். வரட்டும், வந்தால் ஜாயின் சூப்பர். பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு அப்டேட் அப்படின்னா, அந்த 96 பிரேம்குமார் இருக்கார்ல, அவரே கொடுத்துருக்காரு அவரோட அடுத்த படத்துடைய அப்டேட்டு. எப்படின்னா ஃபகத் பாசில் கூட தான் அடுத்த படம் பண்ண போறாராம். முன்னாடி விக்ரம் கூட அவர் பண்ணுவார்னு ஒரு ரூமர் வந்துச்சு, நியூஸ்லலாம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் அது அஃபிஷியல் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி அனௌன்ஸ் வந்துச்சு நியூஸ். பண்ணாங்களாண்ணே? வேல்ஸ் இல்ல அனௌன்ஸ் இல்ல பண்ணாங்கண்ணே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலா? வரல. அவர் இல்ல இல்ல வேல்ஸ் வந்துச்சுண்ணே. அவருடைய லைனப்ல பிரேம்குமார் அனௌன்ஸ் பண்ணாங்க. விக்ரம் அவங்களும் சேர்த்து பண்ணல. யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வரும்னு தெரியலையே. அண்ணா, சரி, ரைட்டு. பிரகாஷ் அஃபீஷியல் அண்ணா அனௌன்ஸ்மெண்ட் ஞாபகம் வரல. இல்லையா? அதாவது நடுவுல வேல்ஸ் நிப்பாரு, 2 சைடு, இங்க சைடு விக்ரம், அந்த சைடு பிரேம் பண்ணாங்களேண்ணே. ஒரு போட்டோ வந்துச்சு. வந்துச்சா? அபிஷியலா ஆமா சொன்னாங்க ப்ரோ, அபிஷியலா சொன்னாங்க. அப்படியா? சரி, ரைட்டு. ஆமா ஆமா. அப்ப மொத்தம் விக்ரம் படம் பண்ணல. அவர் இப்போ பகத் பாசில் படம் தான் பண்ண போறாரு. ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விக்ரம் கூட பண்றது இந்த நியூஸ்ல வந்துச்சு, நான் பார்த்தேன். ஞாபகம் இருக்கு. என்னது ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரேம்குமாரும் பகத் பாசிலும் படம் பண்றாங்கன்னு. நம்ம ஒருத்தர் ட்வீட் பண்ணுறாரு நம்ம நண்பர். அது மாதிரி என்னன்னா, பகத் பாசிலோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அஸ் ஏ ஃபுல் ஹீரோ. இது வரைக்கும் மல்டி ஸ்டார் மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தாரு, இல்லைன்னா வில்லனா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஹீரோ நடிக்கிற முதல் தமிழ் படம்னு நினைக்கிறேன். ம் சரி, ரைட். அவர் சொன்னார், ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதே மாதிரி ஆமா ஆமா. அடுத்தது அடுத்து தங்கப்பூவே அப்படிங்கிற பாட்டு மதராசியில இருந்துச்சுல, அதோட சாங் வீடியோ சாங் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. அதுபோக நடிகரும் இயக்குனரும் அரசியல்வாதியுமான சீமான் மதராசியை பத்தி பேசுனதா ஒரு கிளிப் வீடியோ வந்துருந்துச்சு. அப்புறம் முனிஷ்காந்த் ஹீரோ நடிக்கிற படம் சென்னை 28 விஜயலட்சுமியும் முனிஷ்காந்த் ஹீரோ சேர்ந்து நடிக்கிற அந்த படத்தோடைய பேர் மிடில் கிளாஸ்னும் அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. அதோடைய தயாரிப்பாளர்னா அந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி, அவங்க ராட்சசன் மரகத நாணயம்லாம் தயாரித்தவங்க. அடுத்தது ஜெயம் ரவியோட பர்த்டே நாளைக்கு. அதோடைய ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, அவர் இயக்குனராக அறிமுகமாகிற, அதாவது அவர் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக வரப்போகிற அண்ட் ஆர்டினரி மேன் அந்த படத்துடைய ஏதோ ஒரு கிளிம்ஸ் மாதிரி நாளைக்கு விடுறாங்க. அதுக்கு ஏதோ டைட்டில் த சைக்காலஜி ஆஃப் ஆர்டினரி மேன் அப்படின்னு விட்டுருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் 6:06 விடுறாங்களாம். அப்புறம் இட்லி கடை கேரக்டர் இன்ட்ரோ போஸ்டர் புதுசாக இன்னைக்கு ஒரு விட்டுருந்தாங்க. யாருன்னா பார்த்திபன் நடிக்கிறாரு. பல பழம்பெரும் நடிகர்கள் முன்னாடி சத்யராஜ், ராஜ்கிரண், இப்போ பார்த்திபன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேரக்டர் இன்ட்ரோ வந்துட்டு இருக்கு. இவர் போலீஸா நடிக்கிறாரு. அடுத்தது கவின் படத்துடைய கிஸ், கவின் படமான கிஸ் படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்பேஸில் அதிகமாக நிறைய பேர் கேட்டது கிஸ் படத்துடைய அப்டேட் தான். அது வந்திருக்கு இன்னைக்கு. அப்புறம் பிளாக்மெயில் படத்தோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் நடந்ததாகவும் அதோட கிளிம்ஸ் விட்டுருந்ததாகவும் இப்போ ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. அதோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கோட ரெஸ்பான்ஸை பற்றி. டிவி பிளாஸ் நடிக்கிற படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அடுத்தது அர்ஜுன் தாஸ் நடிக்கிற பாம் மூவி, அந்த படத்துடைய கர்நாடகா ரைட்ஸ் யாரோ ஜெனரஸ் அப்படிங்கிற டீம் வாங்கியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 12ஆம் தேதி அதுவும் படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் பல்டி, இந்த மலையாள படம் மலையாளத்தில் இருக்கிறாங்கல்ல, அந்த படத்தோட கேரக்டர்ன்ற போஸ்ட் விட்டுருந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியல எனக்கு. மலையாள ஆக்ட்ரஸ் போல இருக்கு. பூர்ணிமா இந்திரஜித். அவங்க ஜீமா அப்படிங்கிற கேரக்டர் நடிக்கிறாங்களாம். அப்புறம் வேற என்ன அப்டேட்டு? இன்னைக்கு 20 இயர்ஸ் ஆஃப் தொட்டி ஜெயா. அது காலிலேருந்து கலைப்புலி ஜானம் எல்லாரும் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வேற ஏதாவது 9 முக்கியமான இயர்ஸ் அப்டேட் ஆஃப் இருமுகன். இருந்துச்சு? அது நேற்று பேசணுமே, 9 இயர்ஸ் ஆஃப் இருமுகன். சரி, ரைட்டு. அடுத்தது வேற ஏதாவது மற்றபடி இந்த ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு கவுண்ட் டவுன் போஸ்டர் வந்ததை தவிர வேற எதுவும் புதுசாக அப்டேட் வர மாதிரி ஞாபகம் இல்லை. ஏதோ அப்டேட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். கனலுக்கு ஏதோ ப்ரிவியூ போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, சொன்னீங்களா? அது ப்ரிவியூஸோ போடுறது அப்டேட் இல்ல. ப்ரிவியூஸை பார்த்ததுக்கு நாளைக்கு அப்புறம் தான் வந்தது ப்ரிவ்யூ. அப்டேட். ப்ரிவியூஸ் ஓகே ஓகே. ஓகே. அது பழைய படமா பிரகாஷ் ப்ரோ? இல்ல அது புது படம் தான். அது ரிலீஸ் பண்றாங்க. அந்த இந்த இந்த முறையில ரிலீஸ் பண்றாங்க, தாவூதுன்னு ஒன்று அவ்வளவுதான். சொன்னாங்களே, அதுதான் ரொம்ப பழைய படம் ஏதோ கேள்விப்பட்டேன். அடுத்த வாரம் நிறைய வருது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. 12 படம் வருதாம்ல. ஆமாண்ணே, நிறைய லிஸ்ட் இருந்துச்சு. சரி, வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அதை சொல்லுவோம். அதை சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். எப்படி போயிட்டு இருக்கு மதராசி புக்கிங்லாம்? மதராசியா? அது பரணி சொல்லட்டும். அவரு காலைல ட்வீட் போட்டிருக்காருல்ல. ஆமா, நல்லா இருக்கு. கொஞ்சம் டல்லா தான் போகுது, ஒன்றும் பெருசாலாம் போல. கொஞ்சம் ஆமா டல்லா தான் அது. போகுது இன்னைக்கெல்லாம். ஆமா. பிரகாஷ் ப்ரோ, நேத்து தானே குக் வித் கோமாளி பார்த்தேன். சரி, சொல்லுங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச
டைரக்டரோட படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அது அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அது என்ன ரைட்ஸ் ப்ராப்ளமா இல்ல என்ன இஷ்யூ எனக்கு அது தெரியல. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்ல புரியல. அதாவது புகழ் படமா? புகழ் படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணாங்களா? ஆமா லான்ச் பண்றேன்னு சொன்னாங்க. அது 4 இடியட்ஸ்னு ஒரு படம். 4 இடியட்ஸா? ஆமா ரைட்ல. ஓ நான் அதுக்கு அதை நான் பார்த்தேன். பட் அது டிவியில டெலிகாஸ்டும் ஆகல, இதுலயும் டெலிகாஸ்ட் ஆகல. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இப்படி ரிலீஸ் பண்ண போறோம்னு. இல்ல தெரியல, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நியூஸே தெரியல எனக்கு. தெரியல என்ன தகவல் கூட ஓகே தெரியல. நீங்க சொல்லிதான் தெரியுது. யாரோ ஒரு ஆனா நண்பர் கூட எனக்கும் தெரியல. ஜில்லுன்னு ஒரு நண்பர் ட்விட்டர்ல இருப்பாரு. அவர் தான் ஏதோ ஒன்று போட்டுருந்தாரு. என்ன கரெக்டா மூவி அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப கட் பண்ணிட்டாங்க போட்டாங்க. என்ன ஏது எதுக்கு எந்த ப்ரோக்ராம் என்னன்னே எனக்கு தெரியல. ஜஸ்ட் அதை பார்த்தேன் அவ்வளவுதான். பிரகாஷ் அண்ணா டீமன் ஸ்லேயர் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு எபிசோடு தான் முடிச்சிருக்கேன். நல்லா போகுது. ஆனா ஒரே ஒரு எபிசோடு தான் முடிச்சிருக்கேன். வேலை மொரட்டு வேலை, கண்டினியூவா பார்க்க முடியல. பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்ன ஒரு ஜில்லு சூர்யாக்காரன். ஆமா ஆமா அவர் தான். ஓகே ஓகே. அவர் தான் நம்ம டிஎல்ல வந்து குக்கு கோமாளி, அப்புறமேட்டு என்ன அந்த விஜய் டிவியில் வர ப்ரோக்ராமு, அப்புறம் சீரியலு, வெப் சீரிஸு, அப்புறம் கிரிக்கெட்டு, இது எல்லாமே அலசி ஆகக்கூடிய ஒரு ஆள் அவர் தான். இந்த லோக்கா 200 சொல்லிட்டீங்களான்னு? இல்லையே நான் சொல்ல மிஸ் பண்ணியிருப்பேன். லோக்கா ஒரு இந்தியாவில் சவுத் இந்தியா நினைக்கிறேன். ஆமாம் சவுத் இந்தியாவில் வந்து ஃபீமேல் லீடு வந்து ஃபர்ஸ்ட் 200 கோடியா? ஆமா ஆமா இந்தியாலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியால வேற ஏதாவது படம் இருக்கு? இந்தியாவிலே இருக்குமா தெரியல. அதுதான் அது தெரியாம தான் நான் சவுத் இந்தியான்னு சுருக்கிட்டேன். எனக்கு தெரியல ஏன்னா ஹிந்தியில எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலங்கிறனாலதான் இதெல்லாம் திடீர்னு ஞாபகம் வரல. கஹானின்னு ஒரு படம் அதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அந்த டைம். இல்ல அதான் பிச்சுக்கிட்டு ஒண்ணுச்சு. அதுக்கு நிறைய படங்கள் ஒண்ணு இருக்கு. அதனால எந்த வசூல் தெரியல. நம்ம வசூல் பக்கம் போறது இல்லைங்கிறனால தெரியல. இந்த போஸ்ட் நான் பாக்கலங்கிறனால அது சவுத் இந்தியாவில் கன்ஃபார்ம். சவுத் இந்தியாவில் வந்து 200 கோடி ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். 200 150 தாண்டதே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமா ஆமா நல்லா போகுது, பரவாயில்ல. நான் என்ன பாக்கலங்கிறதா ஒரே அர்த்தம். நேரமே இல்லைங்க. நைட் ஷோ போனா ரிட்டர்ன் வரும்போது இந்த நாய் தொந்தரவுல இருந்து ஒரு 4 தொந்தரவு இருக்கு. மெயின் தொந்தரவு அந்த நாய் தொந்தரவு இருக்கு. 4 தொந்தரவு இருக்கு. அதுல மெயின் தொந்தரவு அந்த நாய் தொந்தரவு இருக்கு. அதனாலதான் நைட் ஷோ போறதுக்கு யோசனை. பகல்ல முரட்டு ஒர்க்கு. இந்த 4 நாள் லீவ் போட்டதுக்காக தண்டனைங்கிற மாதிரி பேக் டு பேக் ஒர்க்ல போயிட்டு இருக்கு. பரணி வந்துட்டாரு. ரொம்ப தாமதமா வந்திருக்கிறாரு. தூங்கிட்டேனா? நல்ல விஷயம். சரி ரைட்டு. ஏதாவது அப்டேட் சொல்லியிருக்கேன். ஏதாவது மிஸ் ஆயிருக்குன்னு தெரியல. நீங்க ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷல் அப்டேட் ஏதாவது வச்சிருப்பீங்களே? இல்லை, வெப்பன்ஸும் சூஃபம்ஸும் வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆமா அது யாரோ தமிழ்ல ரைட்ஸ் வாங்கிட்டாங்களா, அதனால தான் தமிழ் டப்பிங் ஓடலையா என்ன? அவர் பேசுறது கேட்டா நமக்கு தூக்கம் வந்துரும் போல. ப்ரோ பவர் ஹவுஸ் ப்ரோ அப்படி பேசுறாரு. சரி என்னன்னு தெரியல, வருவாரு. பரணி ப்ரோ இந்த சூஃபம்ஸ்ல தமிழ்ல ரைட்ஸ் வாங்கிட்டாங்களா? யார்கிட்ட வாங்கியிருக்கா? யார் வாங்கியிருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல. ராஜ்குமார் பெரியசாமி இல்ல ராஜகுமாரன் தேவயானி ஹஸ்பண்டா? ராஜ்குமார்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன ராஜ்குமாரா ஏதோ போட்டிருந்தாங்க. என்ன ராஜ்குமாரா என்ன ரவிக்குமாரா? என் KS ரவிக்குமாரா? சரி விடுங்க. புதுசா இன்னைக்கு 2 பேர் வந்து ரொம்ப, ஒருத்தர் முத்துங்கிறவர் ரொம்ப கட்சி ஸ்பீக்கர் வச்சு வந்திருக்காரு, முத்து RC. இன்னொருத்தர் ஜோதி அப்படிங்கிற இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. ஜோதி பிரதர் ஏதாவது சொல்றதா சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து கேப் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு காலையில. சஜஷன் நல்லபடியாக தான் சஜஷன் பண்ணியிருந்தாரு. என்னன்னா புது ஸ்பீக்கர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் ரெகுலரா லிசனர் ப்ரோ. எப்பவாவது வரும் ஸ்பீக்கர் ப்ரோ. நான் ரெகுலரா வந்து வாங்க சொல்லுங்க. புதுசா இதை வந்திருக்கு ஸ்பீக்கருக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் எதுக்காகனா பேசுங்க. சொல்லிட்டு இருக்க முத்து ஏதாவது சொல்லிட்டு இருக்க. முத்து சொல்லுங்க. சக்தி திருமணம் ட்ரைலர் பத்தி நீங்க பேசுனீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ. செம்மையா படம் இருக்கு. எனக்கு கோடியில் ஒரு படமே ரொம்ப பிடிக்கு. அது கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பயங்கரமா பிடிக்கும். கோடியில் ஒரு படம் அதே மாதிரி கோடியில் ஒருவன் மாதிரியே இந்த படம் வந்து பயங்கரமா கிளிக் ஆகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோடியில் ஒருவன் வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் அந்த வந்த படம் நினைக்கிறேன். அதனால அது அந்த அளவுக்கு தியேட்டர் நீங்க கிடையாது. கண்டிப்பா தியேட்டர் நினைக்கிறேன். அந்த படம் ஸ்லீப்பர் ஹிட். ஆனா ரன்னிங் நல்ல விஷயம்.
அந்த படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது அப்படிங்களா? இன்னும் பார்க்கல ட்ரெய்லரு, நல்லா இருக்குன்னு ஆமா, சூப்பர். அது ப்ரோ பிரகாஷ் ப்ரோ கிஸ் ட்ரெய்லர் அதே பத்தி உங்க மாதிரிதான் ஒப்பீனியன் இந்த படம்னு. சொல்லிட்டீங்களா? ஆமா, கிஸ் ட்ரைலர். இல்ல நான் என்ன சொல்லல, நீங்க அப்படியே ஆரம்பிப்போம் லைனா ப்ரோ போறோம் ஒரே ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்லி முடிச்சிடறேன் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. யார் சொல்றது ஃபர்ஸ்ட், முத்து சொல்றாரா கவினா? அதுவும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் வந்து சொல்லுங்க சொல்லுங்க முத்து சொல்லுங்க முத்து சொல்லுங்க முத்து பேசுறாரு. சொல்லுங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து விஷால் ப்ரோ சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். 2-3 நாளைக்கு விஷயம் நான் கேட்டிருந்தேன். இது அருவி படம் எடுத்து வராவா, அருவி படம் ஆமா எடுத்து ஆமா வரேன்னு. தலைவா, அவர்தான். அதனாலதான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன்னா 2 படத்துக்கு இந்த படம் பயங்கரமா டிஃப்ரெண்டா இருக்குது. அரசியல் கம்ப்ளீட்டா அரசியலா இருக்கு, பொலிட்டிக்கல். ஸோ பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பர். நானும் இந்த வருஷம் இந்த மாதிரி எதிர்பார்க்கிற படம் படத்துக்குலாம் தான். வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவேன். சூப்பருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. விஷால் ப்ரோ கிஸ் ட்ரெய்லர் பாத்தீங்களா? தலைவா நைட்டு தலைவன் ட்ரெய்லரு கண்டிப்பா பார்த்துருவேன். நைட்டு தான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அந்த எல்லாம் ரியாக்ஷன் நல்லா வீடியோ போட்டுருங்க. இருக்குன்றாங்க. கண்டிப்பா தலைவா, அதுக்கு தான் நைட்டு இறங்கிரும் ஜம்முன்னு. ஓகே ப்ரோ, நல்லா இருக்குங்க. ஆனா இன்டர்வியூலாம் ப்ரமோஷன்லாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அதெல்லாம் வேணாம் நல்லா விடுங்க, இருந்தா சைலண்டா வரட்டும். படம் நல்லா இருந்தா ஓடிடும், பிக்கப் ஆகும், பார்ப்போம். உங்களுக்கு ட்ரெய்லர் நாலு- பிடிச்சிருக்குல்ல, நிறைய பேர் ட்ரெய்லர் ஆமா, பார்த்து படத்துக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வருதுன்னாங்க. ஓகே, அப்ப பரவாயில்லையே, நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தேன். நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாங்க. சூப்பர் சீரியஸா சூப்பர் தலைவா. எதிர்பார்க்கல, காமெடி எல்லாம் ஒர்க் ஆயிருந்தது. நீங்க எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா தலைவா, சூப்பர். ம். பிரகாஷ் அண்ணா இருக்கீங்களா? நீங்க தொட்டி ஜெயா தியேட்டர்ல பாத்தீங்களா அந்த டைம்? ஆமாங்க. அதாவது எந்த கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் எதிர்பார்ப்பும் இல்லாம, பண்றீங்களா ப்ரோ அதை எந்த பத்தி? எந்த ஒரு இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம சும்மா நாச்சுக்கும் போவோமே அப்படின்னு நிறைய படங்கள் போவோம்ல, அப்படி போன ஆமா. படம் தான் தொட்டி ஜெயா. ஆனா எப்படின்னா அந்த புதுப்பேட்டை வந்தப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தனுஷுக்கு வந்து வயசுக்கு மீறிய கேரக்டர், அவர் இன்னும் கொஞ்சம் லேட்டா பண்ணியிருக்கணும் அந்த படத்தை அப்படிம்பாங்க. ஆனா தொட்டி ஜெயா வந்து சிம்பு வயசுக்கு மீறிய கேரக்டர், ஆனா அப்பயே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் தனுஷுக்கு. சிம்புக்கு ரொம்ப பர்ஃபெக்டா, அந்த அளவுக்கு ஸ்வாகா பயங்கரமா பண்ணியிருப்பாரு. பிஜிஎம் ஹாரிஸ் வந்து முரட்டு, அதுல ஒரு சாங் மொரட்டு. ஒன்று செம்ம சாங். சாங் தொட்டா பவர்டா சாங் அதானே வாயில சொல்றீங்க? தொட்டா வரணும். பவர்டாவா? அது இல்லைங்க, மாஸ் சாங் இல்லைங்க, ஒரு லவ் உயிரே சாங் ஒன்று வரும். இன்னுயிரே கோபிக் என்னவோ நடக்குதடி, இந்த பாட்டா? கோபிகா ஆமா நல்லா இருக்கும். சூப்பர் பாட்டு. அந்த சாங்கு, அப்புறமேட்டு வில்லன் எல்லாருமே நல்லா இருக்கும். அதோட என்னன்னா இன்ட்ரோ, இன்ட்ரோ சரியான அததானே இன்ட்ரோ. சொல்ல வந்தேன். இன்ட்ரோ தான் முத்து படத்திலேயே கணேஷ் ஹைலைட் யாரு? வந்து இன்ட்ரோ. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு பில்டப், தொட்டிஜியா கேரக்டருக்கான ஒரு பில்டப் பண்ணுறோம். அதாவது சின்ன வயசுல காமிப்பாங்க தெரியுங்களா, அந்த ஒரு ஆமா ஆமா. ஹோட்டல் வேலை, அந்த இது அப்படியே போறப்ப அது வந்து அந்த டைம்ல வந்து பெரும்பாலும் எல்லா படத்தையும் தேட்டர்ல பார்த்துருவோம்ல. அந்த டைம்ல எல்லா படங்களுமே நமக்கு தேட்டர்ல, ஒரு விஷயம் சொல்லணும்னா அப்ப எனக்கு நல்ல படம் கெட்ட படம் அப்படிங்கிறதுலாம் ஒரு இதே கிடையாது. தேட்டர்ல பார்க்குற படம் எல்லாமே எனக்கு நல்ல படம். எல்லாமே எனக்கு பர்சனலா தேட்டர்ல படம் பார்த்தா எனக்கு பிடிச்சிரும். எனக்கு சீரியஸா அப்படி அப்ப நல்ல சொல்லுங்க. படம் கெட்ட படம் பிரிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. எல்லா படமே நல்ல படம் தேட்டர்ல பார்த்துட்டாலே. தேட்டர்ல பார்த்தாலே எனக்கு படம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அந்த படத்தை டிவியில பாக்குறப்பதான் ஓ இது ஏதோ குறை இருக்குல்ல அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். தேட்டர்ல பாக்குறப்ப எனக்கு எந்த படமே குறையாவே தெரிஞ்சது இல்ல. பல ரொம்ப ரொம்ப சுமாரான படங்களுமே எனக்கு தேட்டர்ல எனக்கு மட்டும் நல்லா இருக்க மாதிரி, என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுவாங்க, ஏன்னா எந்த படம் பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறது. எனக்கு தேட்டர்ல பார்த்தாலே நல்லா இருக்கு. ட்விட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே எப்பா எந்த படம் பார்த்தாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க, எவ்வளவு மனுஷனா என்ன திட்டிருக்காங்க. நமக்கு தேட்டர்ல படம் பார்த்துட்டாலே அது அந்த ஒரு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ஒரு வைபா இருக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்ம இந்த இதுல மதராச சொல்ற மாதிரி அப்நார்மலா நார்மல் ஆக்கிட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். பிரகாஷ் அண்ணா, அந்த டேரக்டர் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? தொட்டி ஜெயா தெரியுங்க. உங்க ஐயாக்கு ஒரு என்ன சூப்பர் படம் கொடுத்தவர். சூப்பர் படம். ப்ரோ அது செகண்ட் படம் தானே துரைக்கு? செகண்ட் படமா மூணாவது தெரியல. படமா, மூணாவது படம் ரெண்டாவது நினைக்கிறேன், படம் தான் மூணாவது படம் நினைக்கிறேன். நினைக்கிறேன். மூணாவது படமாண்ணே? ஓகே ஓகே. அப்புறம் நேபாளி எல்லாம் எனக்கு ஞாபகம் பண்ணாப்புல, இல்ல. ஒரு மாதிரி கைதான் அவரு, வித்தியாச கைதான் அவரு. உங்களுக்கு நேபாளி பிடிக்குமா ப்ரோ? இங்க யாருக்காச்சும்? தலைவா எனக்கு அந்த பிடிக்கும், டைம்ல மேலுக்கு ப்ரோ, எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆமா, ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சரியான ட்விஸ்ட்டுங்க அந்த டைம்ல. அது அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு அந்த படமாவே படத்தை அது ஒரு மாதிரி, பார்த்தாலே அந்த கலர் டோன் தான் ஞாபகம் வரும். ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த படம் ஒரு கலர். மாதிரி ரொம்ப டார்க்கான இது. தொட்டி ஜெயம் அப்படிதான் பண்ணிருப்பாப்புல. அது எடுத்தாரு. அப்புறம் இன்னொரு படம், நல்ல படம் எடுத்தாரு அவரு. ரமணால வருவாரு. அந்த யாரும் நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, அந்த டேரக்டர் ரமணா யாரு ப்ரோ? படத்துல கூட இருக்கிற வணக்கம் கேங்லே. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம்ண்ணே, வணக்கம், வாழ்க வளமுடன். ரமணா படத்துல கூட இருக்க என்ன கேங் மெம்பரே. 20 வருஷமா சுத்தி ஜெயா பார்க்க பேசிட்டு இருந்தீங்க, அவர் டக்குன்னு மாத்துறீங்க, என்ன அர்த்தம்? என்ன, அந்த டேரக்டரை பத்தி சொல்றேன். ரமணா என் படத்துல தலைவன் அந்த அந்த டைம்ல எப்படி இருந்த டைம். ப்ரோ ஆனா உண்மையாவே இருட்டு கூட சொல்றேன், பண்ணிருப்பாரு அந்த படத்தை சுந்தர்சி பத்தி, படம். அதை விட்டு இல்ல அந்த படத்தை ப்ரோ. பத்தி பேசிடுறேன். தொட்டி ஜெயா பத்தி பேசிடலாம், டாபிக் வேற போறதுக்கு முன்னாடி.
அண்ணா கண்டிப்பா நீங்க சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம்ண்ணா, கமல் ப்ரோ ஒன்னேன்னு சொல்லிடுறேண்ணா. கமல் ப்ரோ, அந்த விஜயகாந்த் கேங்ல இருக்கிற ஒரு பையனோட அப்பாவே தப்பு பண்ணிருப்பாரு தெரியுமா? அந்த பையன் கூட ஸ்வீட் அவர் தான் ஆமா டைரக்டர். ஆமா. வருவார்ல, மாஸ்டர் மாஸ்டர் விட்டுருங்க மாஸ்டர். கடைசியில வருவார்ல. ஆமா, அவர் தான் டைரக்டர். ஓகே அண்ணா ஓகே. சுகுமார் அண்ணா கண்டினியூ அண்ணா, உங்களுக்கு சொல்லுங்க. எப்படி தியேட்டர்ல பாத்தீங்களா தொட்டிஜயா? சார் அதாவது அஹ், 2005 வந்த படம் அது. அப்ப நான் வந்து தியேட்டர்ல பார்க்கல, உண்மையாவே சொல்றேன் பார்க்கல அந்த டைம்ல. இந்த இது இருக்குல்ல, அது என்னது, டெக்ல பார்த்தேன் இந்த படம். அது டெக்கெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன். எனக்கு தெரியல அது அது பைரசியா இல்லையான்னு, எனக்கு அப்போ அது உண்மையாலே தெரியல. எப்ப பார்த்தேன் அப்படின்றத ஞாபகம் இல்லை, 20 நடுவில் வருஷத்துக்கு நடுவில் முன்னாடி நடுவில் ஆனதுனால. தலையிட்டு நடுவில் ஒரு குறுக்கிட்டுக்கிறேன். அந்த வடிவேலு காமெடியா சிங்கமுத்து காமெடி வரும்ல, என்ன ஏய் நீ என்ன என்னை சொல்ற அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி டெக்ல பார்த்தீங்களா, அதை மட்டும் உங்களுக்கு குறுக்கிட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, டெக்கு டெக்கு விசிடியா டெக்கு டிவிடியா? டெக்கு 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 அதுல டிவிடி நினைக்கிறேன். சரி ஓகே, இது ஒண்ணு பார்த்துட்டேன். எனக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. அப்போ சிம்புக்கு வந்து ஒரு 22 வயசு இருக்குமா, 23 வயசு 22 வயசு. 23 ஆ, இருக்கும்ண்ணா. ஆமா. அப்ப எல்லாமே பேசிக்கிட்டாங்க. எனக்கு வந்து என்னோட சீனியர்ஸ், ஸ்கூல் சீனியர்ஸ், அப்போ எங்க வீட்ல எங்க மாமா எல்லாமே வந்துட்டு, எப்படிப்பா ஒரு 23 வயசு பையன் இவ்வளவு பெரிய ஒரு ரோலு, இவ்வளவு பெரிய அந்த ஒரு மாசு, அது உண்மையாலே ரொம்ப பிரைமான அந்த மாதிரி ஒரு ரோல் 23 வயசு பையனால பண்ண முடியும் அப்படின்னா, அது சிம்பு வந்து அப்பயே ப்ரூவ் பண்ண ஒரு டைம். அது வேற மாதிரி ஒரு அந்த படம்லாம் வந்துட்டு, அந்த இன்ன வரையுமே வந்துட்டு அந்த சம்பா சம்பாலே அந்த பாட்டு வந்துட்டு என் பிளேலிஸ்ட்ல எப்பவுமே இருக்கும். செம்ம பாட்டு, சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு. அது வேற மாதிரி ஒரு தொட்டா பவருடா மவனே, அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது அது இன்ன வரையுமே இப்ப கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுது நீங்க சொன்ன உடனே. goosebumps ஆகும். சுகுமார் அண்ணா. அது உண்மையாலே ஆமா. வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு நடுவுல ஒரு மியூசிக் வரும். ஒரு அதுல ஒரு சிம்பு ஒரு ஸ்டெப் போடுவார் அந்த அந்த வைப்பு. மியூசிக்கு. ஆமா ஆமா. அது அது வேற மாதிரி இருக்கும் அந்த படம். கோபிகாவும் அந்த டைம்ல ரொம்ப பீக்ல இருந்த டைம், ஆட்டோகிராஃப்லாம் வந்துட்டு வந்த ஆட்டோகிராஃப்லாம் டைம். வந்து அதுக்கப்புறமா, அதுக்கு முன்னாடி அது வந்ததுக்கு அப்புறம் அப்புறமா? ஓகே அப்புறம் ஓகே அப்புறம் இது வந்து ஓகே அதுக்கப்புறம் ஓகே. அந்த டைம்ல வந்து அவங்க எல்லா நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய கிரஷா இருந்த ஒரு டைம். அதே இவரு மாதிரி ஆளு பயங்கர கலரா இருப்பாரு. அதுக்குன்னு ஹைலைட் பண்றதுக்கு பிளாக் ஷர்ட், அந்த கையில பிளாக் அதுதான் பியர்டு, நான் கலர் சொல்றேன், ட்ரெஸ் எல்லாமே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பிளாக் வேற, தான். அவரு தாடி எல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஃபுல் இதுல வந்துட்டு அந்த டைம்ல 23 வயசு பையன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லுக்ல வந்து நின்னவனே இண்டஸ்ட்ரியே மிரண்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் வந்து அந்த டாக்ஸ் அந்த டைம்ல இருந்து என் சீனியர்ஸ் எல்லாம் அப்படி பேசிப்பாங்க. 2005னா நான் என்ன ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து, அப்ப எல்லாமே வந்து அந்த மாதிரி பிளாக் ஷர்ட் போட்டுன்னு ஆனுவல் டேக்கெல்லாம் வந்து அந்த தொட்டி செய்ய பாட்டுக்கெல்லாம் வந்து அப்படியே அந்த தொட்டப்பாவோட பாட்டுக்கெல்லாம் வந்து அப்படியே போட்டாங்கன்னா அப்படியே கேங்கா ஆடுவானுங்க. இப்ப இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த பிரேமம் மாதிரி எல்லாரும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு பிளாக்ல போட்டுட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ண மாதிரி அந்த டைம்ல வந்து சிம்பு பண்ணதுதான் ட்ரெண்ட் செட் ஆகும். அது அவர் எந்த ஒரு படத்துல எது பண்ணாலுமே அது ட்ரெண்ட் செட் ஆகிடும். அது தொட்டி ஜெயவும் அதுல ஒரு மெயினான ஒரு இதுவு, ஒரு ஒரு மாசு, ஒரு கிளாஸ் எல்லாமே வந்து அந்த படத்துல எல்லாமே இருக்கும். அது அது அந்த படத்தை திரும்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமா, சிம்புவாலே ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியா நிக்குது. அந்த படம் ரீ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? சூப்பர் எனக்கு ரீ ரிலீஸே அண்ணா. தேவையில்ல ப்ரோ. அந்த படம் ரீக்ரியேட் அந்த மாதிரி ரீ ரிலீஸ் வந்துட்டு ஓகே, அந்த படம் பல வாட்டி பார்த்து முடிச்சு திரும்பி வந்தா நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், என்ன வரும்னு. எனக்கு அந்த மாதிரி சிம்பு திரும்பி வேணும்னு நினைக்கிறேன் நான். திரும்பி வந்து அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, மாசும் பண்ண டைம், அவர் திடீர்னு வந்து ஒரு சாக்லேட் பையா பண்ண டைம், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம். பட் திடீர்னு பார்த்தா வந்து 2000 என்ன அமைதி ஆயிட்டாரு திடீர்னு. இல்ல அவருக்கு ஸ்டக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். 2004 ப்ரோ. ஏன்னா நான் 10th படிச்சிருந்தேன். 2005 ப்ரோ. அப்பா, அந்த டைம் வந்து பயங்கரமா இருந்தது. அப்பவே சிம்பு வந்து கலக்குனாரு அந்த படத்தை. ஆனா இப்போ நான் சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ஒரு அடுத்த வருஷமே ஆக்ஷன் வந்து சிம்பு ஒன் தானே ராம்குமார் படத்துல அந்த மாதிரி கேரக்டர் தான் சொன்னாங்கல்ல, ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு.
இல்ல தலைவா, அது வந்துட்டு சரி அதை பத்தி சொல்லுவான் தெரியல. ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் வந்துட்டு அந்த படம் சுமார் அந்த மாதிரி சிடியில தான் பார்த்தேன். நான் இப்ப எங்க அப்பா சில படங்கள் தான் என்ன பார்க்க சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிம்பு படம். அது மியூசிக், சிம்போட ஆக்டிங்காகவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று அந்த படத்துல எந்த வித ஆர்ப்பாட்டமே இருக்காது, சைலண்டா இருப்பாரு. படம் ஃபுல்லா சைலண்டா இருப்பாரு, கண்ணெல்லாம் அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும். இன்னொன்னு இன்ட்ரோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோ. சிம்பு எனக்கு வந்துட்டு சரியான ஒரு இன்ட்ரோ. அது வந்து அது ஹாரிஸோட மியூசிக்ல அவர் நடந்து வந்து முத்து கணேஷ் யாருன்ட்டு அடிச்சு அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பில்டப், அந்த கேரக்டரே பில்ட் பண்ணி நிறுத்திடுவாங்க. ஆனா அந்த படம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு கேங்ஸ்டர் படமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு லவ் ஃபிலிமா போய் அது ஒரு ரிவெஞ்ச் இதுல போய் முடியும். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அந்த டைம்ல சரியான ஒரு கிளைமேக்ஸ். அது ரொம்ப ஆப்டான கிளைமேக்ஸ் அந்த கதைக்கு. சூப்பரா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்துட்டு அந்த டிராவலே. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. இவன் சிம்பு வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு வளையல் வாங்குற சீன் ஒன்று இருக்கும். வளையல் வாங்கி அங்கேயே வச்சுட்டு கையிலலாம் கொடுக்க மாட்டாரு. அப்புறம் வந்துட்டு அந்த லாட்ஜ்ல வந்துட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போறப்ப அவர் ஃபைட் பண்றது, ஃபர்ஸ்ட் லைட்டர் எடுத்து மூஞ்சில அடிக்கிறது, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப ஐகானிக்கான படம். எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் சிம்புவோட கெரியர்லயே. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் அந்த படத்துல. யுவன் ஐயா அந்த மட்டும் டைம்ல தனியா தான் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. ஆமா 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 வந்துட்டு அந்த கஜினி வில்ல, அவர் பேர் மறந்து போயிடுச்சு. அவர்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி அதுல ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாப்ல. சரியான ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க அவருக்கு. ஸோ அந்த படமாவே ரொம்ப, நான் வந்துட்டு அந்த படம் துபாயில பார்த்தேன். துபாயில சிடியில பார்த்தேன். அந்த டைம்லாம் பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் நான் 2005 எப்போ பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. போனப்ப 6 அந்த மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஆனா அப்ப பார்த்தப்பயே எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அப்ப ரொம்ப சின்ன பையன், அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ணிருக்கேன் அந்த படம். அதுக்கப்புறம் நிறையலாம் பேசினாங்களாம், அந்த டேரக்டர் திருப்பி பார்ட் 2 பண்ணலாம்லாம் பேசினாங்களாம். ஆனா ஒரு இதுல தானு சொல்லியிருந்தாரு, அந்த படத்துக்கு வந்துட்டு அந்த டைம்ல ஒரு பெரிய பெரிய ஓப்பனிங்கா இது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த படம். எனக்கு எனக்கு லாபமான படம் தான். ஏன்னா அந்த படம் சில அவர் பேர் கேட்டா வந்துட்டு அந்த எல்லா படம் படமே ஓடலன்னு லாபம் சொல்லுவாங்க. தாங்க சொல்லுவாரு. ஆமாங்க, ஒரு ப்ரொடியூசருங்க. இப்ப வேற யாரதான் நம்புறது? ஆளவன் தானே அவர் தவிர சொன்னதான் நம்ப முடியும். அதை பத்தி பேச மாட்டாரு. அது சொல்லி இந்த லாபமான படம், இந்த படம் நிறைய பேர் அப்ப சரியா போல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்துட்டு லாபமான படம், லாபகரமான படம் தான் சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே. ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண படத்துல எல்லாமே பஞ்ச் டைலாக், டான்ஸ் கீன்ஸ்னு எல்லாமே இருக்கும். இல்ல ரொம்ப பெருசா எதுவுமே இல்லாம ரொம்ப சட்டிலா பண்ணிருப்பாரு. ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். சுகுமார் அண்ணன் இருந்தா அவர் கண்டினியூ பண்ணிட்டு 2000 நிப்பாட்டிட்டாரு. இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க. ஏங்க எனக்கு ஒரு டவுட், இந்த நியூஸ் உண்மையா நேபாள்து? ஆமா ப்ரோ. என்னதுங்க? இப்படி எல்லாமா பண்றாங்க அந்த அளவுக்கா? ஆமா. என்னாச்சு தலைவா? சோசியல் மீடியா பேன் பண்ணன்னு சொன்னையும் ஜென்சி எல்லாம் பார்லிமெண்டே கொளுத்திட்டாங்க. ஆர்ப்பாட்டம் போச்சு, இப்ப இந்த அளவு போயிடுச்சா? பார்லிமெண்ட் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ப்ரோ அது ரிலேட்டடா ஏதாவது நியூஸ் ட்ரெய்லர் பாத்தீங்களா? ஷேர் பண்ணி விடுங்க குரூப்ல. சால் ப்ரோ. சால் ப்ரோ பேசுறாரா? இல்ல இல்ல இல்ல, கமெண்ட்லயுமே போஸ்ட் போட்டிருக்க பாருங்க. சரி நான் கிஸ் ட்ரெய்லரை பத்தி சொல்லிடுறேன்ப்பா, அதான் கேப் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ ட்ரெய்லரு. நான் வந்து நார்மலான லவ் ஸ்டோரி தான் இருக்குமோன்னு பார்த்தேன். பட் அதுலயே ஒரு ஃபேண்டஸ்டி வச்சு அதுலயும் பயங்கரமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயின் பேர் வேற டக்குன்னு மறந்துருச்சு. அந்த ஹீரோயினும் சூப்பரா இருந்தாங்க. இந்த கூட இல்ல, அயோத்தியில வந்து ஹீரோயின் தானே, பிரீத்தி அசுரானி, கரெக்ட்? ஏங்க பேசுறீங்களா இல்லையா? கரெக்ட் தான் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ஏங்க யாருன்னா ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க. இங்க பக் போயிட்டு இருக்காட்டி நான் தான் தனியா பேசிட்டு இருக்கிற இல்ல மாதிரி இல்ல இருக்கு. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, கரெக்டா தான் கேக்குது. இல்ல அவங்களுமே சூப்பரா பேரா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லவ் ஸ்டோரி பிரேக்கப் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அவர் அந்த கிஸ் பண்றதை பார்த்தா அந்த ஃபியூச்சர் தெரியுற மாதிரி ஃபேண்டசி வச்சிருந்தாங்க. எனக்கு ஓரளவுக்கு இந்த ட்ரைலரை பார்த்தாவே ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஹிட் ஆயிருங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் இந்த 2 படத்துக்கு போயிட வேண்டியதான், பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன ப்ரோ உங்களுக்கு இந்த 2ல? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சக்தி திருமன் தான் ப்ரோ.
இந்த வாரம் மிராய், அடுத்த வாரம் சக்தி பிரகாஷ் ப்ரோ திருமகன் நீங்க கிஸ். சொன்னீங்கன்னா ஓகே தான். நீங்க அப்படியே சொல்றேன், நீங்க சொல்லுங்க. யாரு? பிரகாஷ் ப்ரோ அப்படியே சொல்றேன்னு சொன்னாரு, இன்னும் சொல்லல, அதான் அவர்கிட்ட சொல்ல. பிரகாஷ் ப்ரோ இல்ல போல. என்னது நான் இருக்கேங்க, அப்பல இருந்து தாங்க கிஸ் இருக்கேன். ட்ரெய்லரோட ஒப்பீனியன், உங்க அப்படியே ஒப்பீனியன் நான் உங்களுக்கு அமைதியா பிடிச்சதா இல்லையான்னு கேட்டோம்ல. அதுதான் நான் அப்புறமேல சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாம் சொல்லி முடிங்கன்னு நான் நடுவில் அதுக்கப்புறம் ஓகே அப்புறமேட்டு ஓகே சொல்லிக்கிறேன். ஓகே. நீங்க சொல்லிருங்க. எனக்குமே ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது. நான் இது என்ன படம் என்னன்னு ஐடியா இல்லாம தான் இருந்ததோ, லவ் படம்னு நினைச்சிருந்தேன். பட் ஃபேண்டசி எலமெண்ட்டை வச்சு ஒன்னு பண்றாங்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா கமல் ப்ரோ பிளேயர் சொன்னது என்னன்னா, கவின் படத்துக்குலாம் ட்ரெய்லர்ஸ் இப்படிதான் இருக்கும், படம் தான் கொஞ்சம் சொதப்பிடும்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சக்தி திருமணம் பார்த்துருவேன், இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா போவேன். பட் ட்ரெய்லரா பார்க்கும்போது நல்லா இருக்கு. சூப்பர். நான் ட்ரெய்லர் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். நீ செம ஒர்க்குன்றதுனால சாயங்காலம் தூங்கிட்டேன். யாருமே இல்லையா? இருக்காங்க. சரி ஓகே, யாரும் பேசலன்னா பேச முடிச்சிடலாம். ப்ரோ இதெல்லாம் ஓவர். என்ன அதிகாரம் உங்க கையில இருக்குன்னா எப்படாலும் துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களா? என் கையில எங்க இருக்கு, பிரகாஷ் ப்ரோ கையில தாங்க இருக்கு. ஏங்க ஸ்பேஸ் யாருமே பேசலன்னா அப்புறம் என்னங்க பண்றது? ப்ரோ எனக்கு அந்த படத்து மேல பெரிய ஒப்பீனியன் இல்ல, எனக்கு சக்தி திருமகன் தான். ஏன்னா சக்தி திருமகன் எல்லாருமே பார்ப்பாங்க. பட் கிஸ் நான் ட்ரெய்லர் பார்க்கல. என்ன பாருங்க இப்படிலாம் பேசுற, பேச முடிச்சிடுறேன்னு என்ன இது பழக்கம்? நான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன், முடிச்சிடுறேன்னு என்ன சொல்லல. பழக்கம் பாருங்க. நீங்க ஒரு படம் பார்த்தேன், இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரீமியர்ஸ்லாம். இந்த வாரத்துக்கான பிரீமியர்ஸ் நாளைக்கு வந்து குமார சம்பவம் பாக்குறேன். இன்னைக்கு என்ன படம் பாத்தீங்க? எஸ் தனல். தனலா? ஓகே. சொல்றீங்களா? ஷேர் பண்ணலாமா? எதுவும் சொல்லல. சரி ஓகே ஓகே. அதனால நீங்களே புரிஞ்சுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல எனக்கு இங்க இந்த வாரம் எல்லாரும் டீமான்ஸ்லேயே தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால மற்றதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரியல எந்த படம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ காயல்னு ஒரு படம் வந்துட்டு பிரீமியர் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி டயர்ட் ஆனனால சரி நம்ம காயல் அப்புறமா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஒரு படம் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி போயாச்சு. பட் நிறைய படம் வருது இந்த வாரம். ஆமா நாளைக்கு பார்ப்போம். குமார சம்பவம் நாளைக்கு மதியம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃப்ரெஷ் ஷோவா? சரி ஓகே. வாம் வந்து தேர்ஸ்டே. செலிபிரிட்டி ஷோன்னா அதாவது சரி ட்ரை பண்ணலாங்களா பார்க்கறதுக்கு? சரி ஓகே. ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப லிமிட்டட் தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து 15 பேர் வந்தால் தான் போடுவோம், 20 பேர் வந்தால் தான் போடுவேன்றாங்க. உங்க ஊர்லையா? ஆமாண்ணா. கேரளாலன்னா 5 பேர் இருந்தாலே படம் போட்டுருவாங்க. அது எப்படி பாருங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? அது எப்படி 5 பேர் இருந்தா படம் போட்டா கட்டுப்படி ஆகும்? நான் மல்டிப்ளெக்ஸில் தான் இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ மல்டிப்ளெக்ஸில் 5 பேர் இருந்தாலே போட்டுருவாங்க. நான் 3 பேர், நான் என்ன சேர்த்து இன்னும் 2 பேர் அப்படிலாம் சேர்த்து 3 பேர் மட்டும் வச்சலாம் நான் படம் பார்த்துருக்கேன். அதுதான் கேக்குறேன். அப்படி போட்டா எப்படி கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு? மல்டிப்ளெக்ஸ்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, போட்டுருவாங்க. இங்க நார்மல் சிங்கிள் தியேட்டர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க. இப்போ பிவிஆர்லாம் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், அவன் படம் போட்டுருவான். எத்தனை பேர் வந்தாலும் வரலன்னாலும் அந்த ஷோ அவன் ஓட்டிடுவான்.
ஃபர்ஸ்ட் டேலாம் பிரேக் எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஒரு படம் போய் ஷோ பிரேக் அப்படின்னு சொல்லி வந்ததே இல்லை. ஒரே ஒரு படம் தான் எனக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்குது. அதனால தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் போயிடும். அந்த எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே நடந்தது. ஏதோ ஒரு அனிமேஷன் படத்துக்கு நான் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர் போனேன். அந்த படத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ யாரும் வரலப்பா அப்படின்னு சொல்லி பிரேக் ஆச்சு. மற்றபடி கேரளாவில் ஒரு ஷோ கூட பிரேக் ஆனதில்லை. இங்க என்னன்னா 20 பேர் வரணும், 30 பேர் வரணுன்றாங்க. அது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. பார்ப்போம். இந்த வாரம் எனக்கு வந்து ஒரு 4 படம் பார்க்கணும்னு நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஸோ எதெல்லாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் பார்ப்போம். தனல் பாரு. தனல் ஓகே. பட் ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறது வந்துட்டு பாம் தான். எனக்கு பாம் படம் நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர். நல்லா இருக்கும் தான். ஆ? நல்லா இருக்கும் தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாங்க. ஸோ அந்த படத்து மேல கொஞ்சம் கியூரியஸா இருக்கேன். ஓகே. பிரகாஷ் எஸ்கே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, சொன்னீங்களா? இல்லை சொல்லலை பாருங்க, சொல்லிடுங்க. அதான் SK 24 வந்து சிபி அடுத்த ஃபிலிம் அடுத்து அதுதான் பண்றாரு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு ஃபிலிம், அதுக்கப்புறம் புஷ்கர் காயத்ரியோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நான் தான் நேத்தே சொன்னேன் அந்த லிஸ்ட்டு. இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு இப்போ இது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை எப்பயோ ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தேன் 24th வந்து சிபி அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். குட் நைட் டைரக்டரோட இப்போதைக்கு இல்லை. அவர் லைனப் சொல்லியிருக்காரு. அந்த லைனப்ல வந்து சிபி சக்கரவர்த்தி, வெங்கட் பிரபு, புஷ்கர் காயத்ரி இந்த மூணையும் சொல்லியிருக்காரா? ஆமா, புஷ்கர் காயத்தோட ஃபைனல் டிஸ்கஷன்ல இருக்கு. ஓகே. அதனால அதுதான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அமைதியாவே இருந்துச்சு. ஒரு நியூஸ் கூட கிளம்பல. பரவாயில்ல. ஏன்னா விக்ரம் வேதாக்கு அப்புறம் அவங்க வந்து ஹிந்தியில அதை ரீமேக் பண்ணதோட தமிழ்ல எந்த படமே பண்ணல. வெப் சீரிஸ் மட்டும் அந்த சூழல் மட்டும் அந்த என்ன பண்ணாங்க, அது எக்ஸிக்யூட்டிவா என்னமோ பண்ணி ரைட்டிங்ல மட்டும் ஏதோ பண்ணாங்க. ரைட்டிங் பண்ண கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாங்க. ரைட்டிங்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தயாரிச்சிருந்தாங்க. அதை அதுக்கு இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அதுவும் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூலுக்கு. மற்றபடி வந்து படமே பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு 2-3 ஹீரோக்கள்கிட்ட படம் பண்ணுறதா இருந்துச்சு. ஒன்று வந்து அஜித் கதை சொல்லியிருந்தாங்க, அது இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஹீரோட்ட கதை சொல்லியிருந்தாங்க, அதுவுமே ஃபைனலிஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு. அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தெற்கே சைடு ஆரம்பிச்சாங்க ப்ரொமோஷன் பண்ணுறது, சிவகார்த்திகேயன் படம் பண்ணுறதுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே அது அமைதியாயிடுச்சு. அதுவும் இப்போ சிவகார்த்திகே சொல்லியிருக்காரு இன்சியல் டாக்ல இருக்குன்னு. சந்தோஷம். மொத்தம் 3 படம். ஒன்று வந்து சிபி சக்கரவர்த்தி, அது எவ்வளோ என்ன பட்ஜெட் யார் என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். குட் நைட் டைரக்டர் சொல்லலையா அவரு? குட் நைட் டைரக்டர் இல்ல. ஓகே. நான் அதனால தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரை மட்டும் இக்னோர் பண்ணிட்டே வந்தேன். அது என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரு. ஓகே ப்ரோ, AK 64 பத்தி 3D எனக்கு சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் தான். நம்ம ராகுல் மட்டும்தான் தயாரிக்க போறாங்க. யாருமே கூட யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க இல்லைங்க ஏங்க இதுதான் ராகுல் தயாரிக்கிறது ரொம்ப காலமா எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்களே. நடுவில் அவங்களே தான் இவங்க தான் வந்து நடுவில் அவர் தயாரிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தான் நீங்க சொன்ன பேசுறப்ப அவர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதான் இவங்களே சொல்லிட்டு இவங்களே சொல்றதுக்கு எதுக்கு நம்ம மறுப்பு செய்து நம்ம சொல்லிட்டு அதையே சொல்லிக்கிட்டு. ராகுல் தான் தயாரிக்கிறாரு, ராகுல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பட்ஜெட் பெருசாக பட்சத்தில் இன்னொரு தயாரிப்பாளர் வந்தா சேர்த்துக்குவாங்க, அவ்வளவுதானே தவிர இந்த படத்தை தயாரிக்கிறது ராகுல் தான். எக்ஸ்ட்ரா இப்படி ஒரு ஒண்ணுதான் இருக்கும். பர்னி இங்க இல்ல. இன்னைக்கு அப்படிதான் உறங்கிட்டு இல்ல. இருந்தா மேலதான் இருக்கும், வேற எங்கேயும் இல்ல. யார்கிட்ட பேசிருக்காரு அவரு? பக்கத்துல பேசிட்டு இருக்காரு. மறந்துட்டு மீட் போடாம பேசிட்டு இருக்காரு. தனிவரம் 2 வருமா? இன்னமும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்ல கேட்டேன். இல்லைங்க பிரதர், அதெல்லாம் வராதுங்க. அது அதான் வரணும்னா ஒண்ணு வந்து யாரு மெய்யலகனுங்களா? சரி ரைட்டு. நடக்காது. தனிவரம் 2 நடக்கணும்னா இன்னும் 2 விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து ஜெயம் ரவியோட மார்க்கெட் வந்து பழையபடி வந்து சக்சஸ் ஆகணும். அவர் வந்து பேக் டு பேக் 2 ஹிட்னாச்சும் பயங்கரமாக கொடுக்கணும்.
அட்லீஸ்ட் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டாச்சும் ஒன்னே ஒன்று வந்துச்சுன்னா கூட போதும். அப்பதான் வந்து தனி ஒருவன் 2 ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்காச்சும் நடக்கும். இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது. அடுத்து எம் ராஜா அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது ஒரு படம் டேர் பண்ணணும், அது ஹிட் ஆகணும். இந்த ரெண்டும் நடந்தால் தான் தனி ஒரு டூர் நடக்கும். ப்ரோ அவர் டைரக்டர் மோகன் ராஜா ஏதாவது படம் டைரக்ட் பண்றாரா? ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கு அவருக்கு? எதுவுமே இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு. சிரஞ்சீவி சிரஞ்சீவி கூட ஒரு படம் சிரஞ்சீவி கூட ஒரு படம் பண்ண போறாரு. நல்ல டைரக்டர், அவருக்கு ஒரு படமே இன்னும் தமிழ் எதுவுமே வரல. தமிழ்ல 2-3 ஹீரோக்கிட்ட கதை சொன்னாரு, எதுவும் வேலைக்கு ஆகல. ஏன்னா எல்லாரும் சொல்றது பட்ஜெட் இஷ்யூ தான், அப்படியே ஓடிடுச்சு. தெலுங்கு சைட்டு போயிட்டாரு. தெலுங்குல சிரஞ்சீவி கூட ஏற்கனவே காட்ஃபாதர்னு ஒரு படம் பண்ணாரு, அதாவது லூசிஃபரோட ரீமேக் பண்ணியிருந்தாரு. அதனால ஒரு நல்ல பேரு. அந்த நல்ல பேரோட காரணமா அடுத்த படம் பண்றதுக்கான சிரஞ்சீவி ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஆனா எந்த படமும் கமிட்மெண்ட் கொடுக்கல அவர். ஏன்னா அவர் சிரஞ்சீவியுமே இப்ப பயங்கர லைனப்ல இருக்கு. அவருக்குமே ஒரு 5 படம் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுதான் இவர் கூட படம் பண்றதுக்கு வாய்ப்பு. அந்த 5ல 2 ஹிட் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னா இவர் பக்கத்தை கூட சேர்க்க மாட்டார். அவரை சிரஞ்சீவி அவர் டக்குன்னு ரூட்டை மாத்திடுவார். சாரி பிரகாஷ், நான் மைக் ஆன் பண்ணிட்டு இங்கே பேசிட்டு இருந்தேன். இல்ல அதுதான் மறந்துட்டேன். அது என்னது, அன்னைக்கு அப்படிதான் உறங்கிட்டு அப்படின்னீங்க. எப்போ? இன்னைக்கு அது ஒரு 4-5 நாளா ஒரு 10 நாள் இருக்கும். ஐயோ, பேசிக்கிட்டே நீங்க திடீர்னு யார்த்தையோ இன்னும் உறங்கிட்டு அப்படின்னீங்க. சரி 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 சரி, இனிமேட்டு கொஞ்சம் கவனிக்கிறேன். நான் மோஸ்ட்லி மைக் ஆன் பண்ணியே வச்சிருவேன், என்ன பேச மாட்டேன்னு சொல்லி. சரி, இனிமேட்டு பார்த்துக்கலாம். ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க, இட்லி கடை மூவி எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. கண்டிப்பா தெரியாதுங்கிறது. ஏன்னா தெரியாத சொல்லிடுறேன் யூஸ். படம் கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை, அதாவது கெஸ் வேணா சொல்லலாம், நியூஸாலாம் சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு இந்த ட்ரைலர் லான்ச் வருது, ட்ரைலர்ல உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வரைக்கும் இந்த படத்துக்கு டீசர் எதுவும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. படம் என்ன மாதிரி இருக்குன்னே அவர் இன்னும் வந்து ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் விட்டாரு, பார்த்தா கிராமத்து படமா இருந்துச்சு. செகண்ட் போஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா ஆப்போசிட்டா பாக்ஸிங் மாதிரி ஆர்மிச்சர் உட்காந்து இருந்தாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு மாதிரி, செகண்ட் பார்ட் ஒரு மாதிரி. இந்த படம் வந்து என்ன மாதிரியான படங்கிறதே அவர் இன்னும் ரிவீல் பண்ணல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போதான் அது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி மட்டும் இல்லை, அது ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதே இப்போதான் போக தெரியுது. ஒரு பக்கா கமர்ஷியல் படமா இருக்குங்கிறது தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டீசரும் ட்ரைலரும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த படத்தை பத்தி தெரியும், நமக்கும் தெரியும் முழுசா. படம் வந்துட்டு டீசர் மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். வேற என்ன கமெண்ட்? அடுத்த கமெண்ட், கருப்பு அல்லது பராசக்தி எது வந்து பொங்கலுக்கு ஆப்டா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. பரணி சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? கருப்பு அல்லது பராசக்தி ரெண்டுல எது வந்து பொங்கலுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்? ஆப்டா இருக்கிறதா? கருப்பு. பரணி கரெக்டா சொல்லிட்டாரு. கருப்பு தான் பொங்கலுக்கு பயங்கர ஆப்டா இருக்கும். ஏன்னா வந்து அந்த எப்படி சொல்றது, கருப்புசாமி, அந்த கருப்புசாமி ஒரு 10 நாள் லீவு, அந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து ஆக்ஷன் மசாலா, இந்த எல்லாம் சேர்ந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணா கருப்பு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொங்கலுக்கான படம். ஆனா அவங்க பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே முடிவு பண்ணல, எதுவுமே சொல்லலையே. சொல்றதுக்கும் தெரியல. சுகுமார் தான் டெய்லி மாத்தி பேசுறாரு. இல்ல சுகுமார் தான் டெய்லி ஒன்று சொல்றாரு. கருப்பை பத்தி தெரியல, கருப்பை பத்தி இங்க நம்ம ஸ்பேஸ்ல ரிலீஸ் டேட்டை பத்தி சொல்றதுக்கான ஒரே ஆளு சுகுமார் ப்ரோ மட்டும்தான். அப்படின்னு சொல்லிட்டு போனாரு, அதுக்கப்புறம் ஆளே காணா. அவரு தெரியல. கருப்பு வந்து பொங்கல் கூட வருமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னு சொல்ற? இல்ல சுகுமார்னா, அந்த இவங்க கருப்பு பத்தி என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வந்து ஏவியன்ட்ட தான் வந்து 45 crores ஏதோ படத்துக்காக பட்ஜெட் வாங்கியிருக்காங்க. அது போக வரவே வராதுன்னு முடிவு பண்ணியிருக்கிற ஒரு படத்துக்கு வந்து பார்ட்னரா இருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஜனநாயகன் கூட மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வரவே வராதுன்னு சொன்ன படம் வந்து நம்ம சுகன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கைதி 2. அதுக்கு பார்ட்னர்ஷிப் பண்றதுக்குலாம் ரெடியா தான் இருக்காங்க. யார் தான் ஸ்லாட் வேணான்பா சொல்லுப்பாங்க. பராசக்தி பொங்கலுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். இன்னும் ஷூட் முடியல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏகப்பட்ட வேலை இருக்கு. இது கருப்பு நினைச்சா வரலாம். பட் ஆனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில இதுவெல்லாம் இருக்குல்ல, ஓடிடி எல்லாம் முடியணும்,
அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட்ல முடியணும். இன்னும் பெண்டிங் கொஞ்சம் ஷூட் இருக்கு. எல்லாமே கேக்குதா? நடுவுல கேக்குது பிரேக் ஆயிடுச்சு. கேக்குதுண்ணா. அது எல்லாமே வந்து கேக்குது கேக்குது, நீங்க தான் சொல்லுங்க. எல்லாமே வந்து ஒண்ணு கூடி வந்தாதான் படம் வரும். வரணும் தான் ஆசை. பாப்போம். ஏன் இவ்வளவு டிலே ஆகுதுன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் அதையும் இவங்க தான் வாங்கணும், நெட்ஃபிளிக்ஸ். பிகாஸ் அமேசான் ஆல்ரெடி பொங்கல் ஸ்லாட்டுக்கு ஜனநாயகன் வாங்கிட்டாங்க. ஸோ வாங்க வேண்டிய நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் வாங்கினாதான் உண்டு. வாங்கறதுக்கு ரெடியா இருக்கணும்ல. அவங்களே வாங்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் அவங்க சொல்ற அமௌண்ட் இவங்க ஒத்துக்கணும்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம டேட்டை வந்து நம்ம இப்ப டிசைடே பண்ண முடியாது. ஏன் அவங்களாலே இப்ப டிசைட் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. பார்ப்போம். அது ஓடிடி டீல் சைன் ஆயிடுச்சுன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அதுக்கான ரிலீஸ் டேட். கடைசி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களா? ஓடிடியில் சைன் பண்ணாலும் பரவாயில்லன்னு. ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்கப்பா. இது எப்படி எடுப்பாங்க? அது எப்படி இருந்தாலும் ரிஸ்க்னு சொல்றீங்கல்ல, அது ஏன் எடுக்கணும் அவங்க? ஏன்னா நிறைய பட்ஜெட், அவங்க காசு அவங்களோட இது இல்ல, அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ப்ரோ கரெக்ட். இப்ப நிறைய சின்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதெல்லாமே ஓடிடி சைன் பண்ணிட்டு தான் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகுது. இல்ல நிறைய கிடையாது படம் வந்து ஓடிடிலே வராம வருதுல்ல. பண்றாங்க. ஓடிடில சைன் பண்ணாம ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய படம் பண்ணிருக்காங்க ஓடிடில சைன் பண்ணாம ரிலீஸ். இந்த வாரம் வர படங்களே நிறைய படம் ஓடிடி சைன் ஆகல. ஆனா அவங்கலாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ரெவென்யூ ஷேர்ல பண்ணுவாங்க. அமேசான் பிரைம் வந்து ரெவென்யூ ஷேர் கொடுக்குறான். எப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, அது ஆக்சுவலா வந்துட்டு நம்ம பார்க்க தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஆனா கருப்பு மாதிரி பெரிய படங்கள் வந்து ப்ரொடக்ஷன் எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளவு வந்து இப்போ பண்ணிட்டேன், எனக்கு ஒரு டீலுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீ பேசி வாங்கிட்டு இந்த படத்தை. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு என் நம்பர் ஆஃப் ஒரு 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 சும்மா ஒரு 10 ரூபான்னு வச்சுங்களேன். ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10 ரூபாய்க்கு வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ப அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஓடிடி டைம்ல வந்து ப்ரொமோட் பண்ணணுமோ அது பண்ணணுமோ எந்த இதுவும் கிடையாது. தியேட்டரிக்கல் முடிஞ்சதுன்னா அந்த பிசினஸ் முடிஞ்சிச்சுனாலே அது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. அது எல்லாமே படத்தோட ப்ரொடக்ஷனுக்கு தான் வந்து சேரும். ஸோ இங்க எல்லாமே வந்து சைன் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ரிலீஸ் ஆகணும் தான் பார்ப்பாங்களே தவிர, நான் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வர டிமாண்ட் வச்சு நான் ஓடிடி வித்துக்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்கவே மாட்டாங்க பெரிய படத்துக்கு பொறுத்த வரையும். மோஸ்ட்லி பெரிய படங்கள் அதனாலதான் வந்துட்டு ஓடிடிக்காக வெயிட் பண்ணுது. சின்ன படங்கள் அப்படி கிடையாது. இவங்க விற்கணும்னு நினைச்சாலும் வாங்குறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. சரி, அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணி தான் நம்மளால வந்துட்டு ஓடிடிக்கு சைன் பண்ண முடியும் போல அப்படின்ட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வேற ஆப்ஷன் அவங்களுக்குமே வேற ஆப்ஷன் இல்லை, இவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. இதுதான். பாப்போம். இந்த வாரம் வர படங்கள்ல எதனா ஐப்பு வச்சிருக்கீங்களா? எந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு? கேக்கல. மிராயின்னு சொன்னாரு. தெலுங்குல வர மிராய் மட்டும் தானா? மிராய். ஓகே. வேற என்ன தமிழ் நம்ம டைரக்ட் தமிழ் ரிலீஸ் எப்பண்ணா? நான் உண்மையாலுமே ஒண்ணு வச்சிருந்தேன், ட்ரெய்லர் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில எனக்கு பிடிச்சி விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி. நிஜமாவா? போய் பாருப்பா, நல்லா இருக்கும். சத்தியமா நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி நானும் மாவீரன் வினோத் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ட்ரெய்லர் வந்தப்ப நல்லா இருந்துச்சு. படம்லாம் விட்டு இருந்தாங்க போன வாரத்துல. ஞாயிற்றுக்கிழமை என்னமோ ட்ரெய்லர் பார்த்தா, அது இந்த ஞாயிறுல அதுக்கு முன்னாடி ஞாயிறுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நல்ல விஷயமாச்சு, போய் பாருங்க. சுமார் நான் எதுவும் தப்பா எதனா சொன்னேன்னா என்ன? எதுவும் நெகட்டிவா எதுவும் சொல்லலையே. இல்ல உங்க பேச்ச மீறி நான் ஒரு விஜய் ஆண்டனி படத்துக்கு போயிட்டு நான் செத்து பொழச்சு வந்தது. இல்லப்பா, இங்க நான் வந்துட்டு நெகட்டிவா எதனா வந்துட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல அந்த மாதிரி சொல்லனா, நீங்க மொத்தது இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களா? இந்த வாரத்துல பெஸ்ட் ரிவ்யூ எது வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது போய்க்கலாம். மிராயை தாண்டி போறதா இருந்தா. ஓ, நீ ரிவ்யூ ஓப்பனா போட்டாதான் நம்புவ, போடலன்னா ஒத்துக்க மாட்டீங்க. சுமார்ண்ணா கேக்குதா? கேக்குது பாரு. இப்பதான் கிஸ் ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிக்கணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன்.
வேண்டிக்கிறீங்களா? சுகுமார் ப்ரோ, மதராசி ஃபைனல் எவ்வளவு வரும்? ஃபைனலா மாவீரன் எந்த அளவுக்கு வந்துச்சோ அந்த அளவுக்கு தான் வரும். மதராசி ஓன் ரிலீஸ் தானே ப்ரோ பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசரே டைரக்டர். ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கேக்கு சொல்லுங்க, என்ன கேட்டாரு? மதராசி ஓன் ரிலீஸ் தானே பண்ணிருக்காங்க. எதுவும் இப்போ ஆக்சுவலா ப்ராஃபிட் தான். ஆமா அட்வான்ஸ் இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ்ல பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க. ஓடிடி ஆக்சுவலா மதராசி? கிட்டத்தட்ட மதராசி ஓடிடி வந்துருச்சு. ஜி தானே பரணி? அமேசான் பிரைம். ஜி வந்து சேட்டலைட். அமேசான் ப்ரோ டிஜிட்டல், இது வந்து சேட்டலைட். ஓகே, சேட்டலைட் ஜி தானே? சேட்டலைட் ஜி. ஆமா சுமத் நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி வந்து கருப்பு படம் வந்து ஓடிடி டீல் இதாகலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து இப்ப லோக்காவே இன்னும் ஓடிடி டீல் சைன் ஆகல. ஆக்சுவலா அவங்க டைரக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல ஓடிடி இது முடியறதுக்கு முன்னாடியே. ஆமா ப்ரோ. முடியல இல்ல ப்ரோ, அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்க. லோகாவோட டீமே வந்துட்டு அவங்க இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படம் இந்த அளவுக்கு ஆகணும் அவங்களே எதிர்பார்க்கல. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ட்ரை பண்றோம் அப்படின்னு தான் துல்கர்மே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. ட்ரை பண்ணாங்க. அது மேபி ரிலீஸை விட இப்போ ரிலீஸ்க்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கூட தானே பிசினஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா கூட தான், அதாவது கண்டிப்பா கூட தான். ப்ரீ ரிலீஸ்ல அவங்க ஒரு அமௌண்ட்ல லாக் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு டிராபேக்கா அமைஞ்சிருக்கும். ஆனா அவங்க லாக் பண்ணாம இப்போ அவங்களுக்கு செம்ம டிமாண்ட் வரும். ஒரு அமௌண்ட் வந்துட்டு அந்த இவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறேன், அது பெரிய ப்ராஃபிட் வரும் அவங்களுக்கு. அந்த படத்துக்கு ஆல்ரெடி நிறைய டீலிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்னாலும் வாங்கிடலாம் அந்த படத்தை அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட 30 மடங்கு ஜாஸ்தியான அமௌண்ட் வந்துட்டு கேட்கறாங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துட்டேன் ப்ரோ. அது டீசென்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம சாலிடாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே ஆவரேஜ் தான். பட் ஓவராலாக டீசென்ட் மூவி அப்படி தான் தோணுச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஹைப் கொஞ்சம் கூட கொடுத்துட்டாங்கன்னு தோணுச்சு. பட் ஆனால் அந்த ஹைப்புக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்லி ஒர்த். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல ப்ரோ, இந்த ஹைப் வந்துட்டு எப்படி வருதுன்னா, அது கொடுத்ததுக்கான ரீசனும் இருக்கு. டெக்னிக்கலா வந்து அந்த படம் வந்துட்டு இந்த மேக்கிங்லாம் வந்து நம்ம இந்த பட்ஜெட்ல இவ்வளவு பண்ணிருக்காங்களான்னு நம்பவே முடியல. சினிமாட்டோகிராஃபிலாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெங்களூர்ல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அது எல்லாமே உங்களுக்கு இந்த பின்னாடி நியான் லைட்ஸு அது மாதிரிலாம் எல்லாமே வந்து ஒரு ஏதோ கோவாவில் நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த படமே ஒரு ரிச்சா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ரிச்சா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃப் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்லயுமே சூப்பராக இருந்தது. அது இந்த நஸ்லினோட காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. அவர் டெய்லர் மேட் ரோல் மாதிரி அவருக்கு ஃபிட்டா இருந்தது அவர் பண்ணது. நான் மலையாளத்துல தான் பார்த்தேன். பட் ஆனால் கேமியோ ஓகே ஆவரேஜாக தான் இருந்தது. பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் பண்ணல. பட் ஆனால் ஓவராலாக படம் முடிச்சு வெளியே வரும்போது டீசென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த படம் பார்த்துட்டு. அதுதான் இப்போ ஓடிடி நீங்க கேட்டீங்களே, ஒரு லோகாக்கு வந்து அப்படி பண்ணாங்க. கருப்புலாம் வந்து அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா வந்து அவங்களுமே வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க படத்துக்கு. இன்வெஸ்ட் பண்ணனால அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நான் தியேட்ரிக்கலாக ரிலீஸ் பண்ணி எனக்கு சரியான ரிவ்யூஸ் வரல அப்படின்னா அப்போ வந்து ஓடிடியோட மார்க்கெட் வேற மாதிரி போயிடும். அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து கம்மியாக ஆகிறதுக்கும் ரிஸ்க் இல்லை. அது எப்படி இருந்தாலுமே ரிஸ்க்கும் இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதை சைன் பண்ணிட்டு தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் டிலே ஆகுது. ப்ரோ அப்ப இன்ட்ரெஸ்ட் அதுக்கானது எல்லாமே சேமா தானே வரும்? இன்ட்ரெஸ்ட்னா புரியல. இல்ல படம் இவ்வளவு நாள் அவங்களுக்கு சேல் ஆகாம இருந்ததுன்னா அப்போ அவங்க ஏதாவது ஃபினான்ஸ் வாங்கியிருந்தா அதோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப லேட் ஆகும்ல. அப்படி பார்த்தா அதோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும்ல. இல்ல ப்ரோ, ஃபினான்ஸ் அவங்க வந்து இதுக்கு வந்து ஃபினான்ஸ்லாம் அந்த அளவுக்கு வாங்கல பெருசா. ப்ரோ இப்ப ஏன் அவங்களோட ஓன் ஃபண்டிங். ஏன் இப்ப அப்கமிங்ல நல்லா பண்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே டாப் லீக் ஆக்டர்ஸோட தான் போறாங்க. ஒரு ஆர்யா, ஜீவா அது அந்த லீக் ஏன் வரமாட்டாங்க? ஒரு இப்ப சர்பேட்டா கூட நல்லா பண்ணுச்சு ரஞ்சித் பண்ணதுனால. பட் ஏன் மத்தவங்க வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ண ஒரு நெல்சனோ இல்ல எல்லாமே உடனே அதர் இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாங்க? சேலரி மட்டும் பெரிய விஷயம்ன்றதுனாலயா? கிடையாது, அவங்களுக்கு வந்து டிமாண்ட் சேலரி மட்டும் கிடையாது. இல்ல இப்போ வந்து ஒரு படம் எடுத்துடுறான். இப்போ நெல்சன் வந்து உதாரணத்துக்கு நெல்சன் வந்து நீங்க வந்து ஜெயிலர் எடுத்துட்டாரு, பெரிய லெவல் ஹிட் ஆகுது, பேன் இந்தியா லெவல் ஹிட் ஆகுது படம்.
இப்போ நெல்சனை வந்துட்டு அடுத்தது வந்துட்டு நான் போய் சின்ன ஹீரோட போய் படம் பண்றேன் அப்படின்னாலுமே பெரிய ஸ்டாருங்க ஆல்ரெடி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீ வாங்க நம்ம இன்னொரு நம்ம காம்பினேஷன்ல இன்னொரு படம் பண்ணலாம், இல்ல வேற ஒரு அதுக்கு காம்படிட்டா இருக்கிற ஸ்டார் கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது நெல்சன் வந்து யாரை சூஸ் பண்ணுவார்? நீங்களே சொல்லுங்க. நான் இல்ல நீங்களாம் வேண்டாம், உங்க கூட எல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து அவரு கூட தான் போய் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டார்ல. அது ஓகே ப்ரோ. பட் இருந்தாலுமே வந்து 1-2 டேரக்டர்ஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் ஏதாவது சின்ன சர்க்கிள் இருந்தாலும் அவங்களும் அகைன் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட தான் போறாங்களே தவிர, ஏன்னா ஜீவா எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜீவா இப்ப ஆர்யா சார்பேட்டா அதுக்கப்புறம் பெரிய ஒரு படம்னே வரல ஆர்யாவுக்குமே. அந்த அடுத்த லீக்ல இருக்க ஆக்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு கோ இருந்தது, பாசன்கிற பாஸ்கரன், அந்த லீக் ஒரு படமே வரமாட்டேது. சும்மா பாதி படம் வந்து ஏன் வருதுன்னே தெரியல. அந்த மாதிரி லீக்ல இதே தான் இருக்கு. ஒரு நல்ல படம்ன்றதே ரொம்ப குறைஞ்சிருச்சு டாப் லெவல் ஆக்டருக்கு, அடுத்த லெவலுக்கு இருக்கு அவங்களுக்கு. கர்ணூட் தானே இருக்கு. இப்ப அத்தரவா டிஎன்ஏன்னு ஒரு படம் கொடுத்தாரு, அந்த படம் நல்லா தானே இருந்தது. ஆமா ப்ரோ. பட் வந்து நல்லா இருந்தது. நெல்சன் வெங்கடேஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுக்கு போல இல்ல. எப்படி அவர் வந்து எல்லாமே மீடியம் பட்ஜெட் தான் போயிட்டார். ஒரு பெரிய பட்ஜெட் எடுத்துட்டு திரும்பி இப்ப வந்து அயன் சாரி ரொம்ப சூப்பரா போனுச்சு. பட் ஆனா கோ வந்து சிம்பு, அதுக்கப்புறம் ஜீவா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி யாரும் டிஃப்ரெண்டா எடுக்க மாட்டாங்க. கபாலி காலா முடிச்சுட்டு சர்பேட்டா எடுத்தாங்க. ஸோ இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து கதை செமையா இருந்ததுன்னா அவங்களுக்கு புல் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. பட் வந்து சர்பேட்டா பண்ண வேண்டியது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கார்த்தின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ஐயா அவங்களுக்கு கிடைக்காதனால தான் இங்க போனாங்க. அந்த மாதிரி கூட வர டைரக்டா வந்து அவரு டைரக்டா வந்துட்டு ஆர்யா கிட்ட போகல. இன்னொன்னு அந்த ரோலுக்கு வந்துட்டு ஒரு ஃபிட் அந்த ஒரு அந்த எப்படி சொல்றது, ஒரு பாக்ஸிங் அந்த ஒரு ஃபிட்னஸ் வந்து தேவைப்பட்டது இமீடியட்டா அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி. அது உடனே வந்துட்டு பண்ணக்கூடிய சில ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அது பண்ணிட முடியாதுல்ல. ஏன்னா இப்ப ஆர்யாலாம் வந்து ரெகுலர் ஃபிட்னஸ்ல இருக்காரு. இப்போ நான் வேற ஒரு ஆக்டரை நான் சூஸ் பண்ணேன்னா அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஆக்டர் போய் ரெடி ஆகி வர்றதுக்கு மினிமம் அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸோட வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். நான் ஆர்யா கிட்ட போனா ஒரே மாசத்துல இல்ல 2 மாசத்துல அந்த ஃபிட்னஸ் ஆர்யாவில் கொண்டு வர முடியும்ல. அப்ப அந்த மாதிரி வந்து ரோலுக்கு டிமாண்ட்னால ஆர்யா கிட்ட போனாங்க. சூர்யா கார்த்திலாம் டிஃபால்ட்டாவே வந்து அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றவங்க. சூர்யாக்கெல்லாம் வந்துட்டு அந்த 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 ஒரு ஃபிட்னஸை கொண்டு வர முடியும்னு தெரியும். ஆனால் அங்க போச்சு கதை. அது வேற ஒரு ஹீரோ கிட்ட, பெரிய ஹீரோ கிட்ட அவங்களால போக முடியாது. பெரிய ஹீரோ கிட்ட போனோம்னா வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த கதைக்கான ஒரு ஒரு பிசிக் கொண்டு வரணும்ல. அந்த மாதிரி தமிழ்ல யார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்க. ஆர்யா தான் இருந்தாரு அந்த டைம்ல. ஆமா ப்ரோ. பட் இருந்தாலுமே வந்து சர்பேட்டா இல்ல மத்த நல்ல ஆக்டிங் ஸ்டோரி இருந்தது. இப்ப நெல்சன் நல்ல காமெடி, ஜீவா அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இப்ப கார்த்திகோட பண்ணியிருந்தாலும் நல்லா இருக்கும். கார்த்தி பிஸியா இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த கொலாபரேஷன் காமெடி எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப மிஸ் ஆகுது இந்த தடவை. அந்த ஒரு டாப் லீக்ல அவர் ஆக்சுவலா இவர் கேட்கறது எப்படின்னா கேட்க வர்றாருன்னா, அந்த கோ வந்து பாத்தீங்கன்னா அவர் அயன் முடிச்சுட்டு அந்த டயத்துல வந்து கேபி ஆனந்த் நல்ல ஒரு பெரிய டாப் டயர் ஆக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் அடுத்த லீக் ஆக்டர்ஸ் கிட்ட பண்ற மாதிரி இப்ப யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா ப்ரோ. அந்த மாதிரி தான். அண்ட் அந்த மாவீரன் மியூசிக் டைரக்டர் அடுத்து ஏதோ படம் பண்றாரா ப்ரோ? இல்ல நீங்க எதை சொன்னீங்க? கோ வந்துட்டு இல்ல கோ வந்து இப்ப அயன் முடிச்சுட்டு வந்து கேவி ஆனந்த் வந்து ஒரு அயன் வந்து சவுத் இந்தியாலே பெரிய பிளாக் பஸ்டர். அடுத்து வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டையோ விஜய் அஜித் அந்த மாதிரி போகாம சிம்பு அடுத்து ஜீவா அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க. அந்த ஜீவாவுமே அந்த டைம்ல நல்ல பீக்ல இருந்த ஒரு ஆக்டர் தானே. ஜீவாக்குமே சிம்புக்குமே வந்து அந்த டைம்ல கட்டுற தமிழ் ஹிட்டுங்க. அந்த டைம்ல வந்துட்டு சிவமனத்தி எல்லாம் வந்துட்டு ஹிட் ஆகி அவருமே நல்ல பீக்ல இருந்த ஒரு ஆக்டர் தான். அவர் ரொம்ப இறங்கி வந்து அப்படி போகல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கேவி ஆனந்த் படத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட வந்து வச்சு பண்ணவே முடியாது. அது வந்து அவர் பண்ணியிருக்காரு. லேட்டர் பாயிண்ட்ல வந்துட்டு சூர்யாவோட பண்ணியிருக்காரு, தனுஷோட பண்ணாரு, அவர் எல்லாரோட தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ்ல பண்ணல. ஏன்னா சூர்யாவோட ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு கோ பண்ணியிருக்காருன்னா அந்த டைம்ல ஜீவாக்கும் மார்க்கெட் இருந்தது, சிம்புக்கு மார்க்கெட் இருந்தது. சிம்பு பண்ணலன்னு ஜீவா கிட்ட போனாரு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி போக முடியாதுன்னா காரணம் வந்து ஜீவாக்கு மார்க்கெட் இல்லை. நிறைய இப்ப நீங்க சொல்ற அந்த ஆக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இப்ப இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு யாருக்குமே வந்துட்டு பெருசா அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கிடையாது இல்ல. அப்ப அதனால டேரக்டர்ஸ் வந்து போக முடியாது இல்ல அவங்களாலுமே.
ஓகே ப்ரோ. அந்த மாவீரன் மியூசிக் டைரக்டர் அது அவர் எதுவும் புதுசா பண்றாரு ப்ரோ படம்? மியூசிக் டைரக்டர். ஏதோ படம் பண்றாருலாம் இல்ல bro. பரத் சாங் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பரத் சங்கரா அவர் பரத் பேரு. சங்கர். ஆமா ப்ரோ. எல்லா சாங்குமே அதுல சூப்பரா இருக்கும். பட் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. பரணி ப்ரோ, ஹலோ ஹலோ, கேக்குதா ப்ரோ? ஹலோ பரணி இல்ல கேக்குதா? போல இருக்கு. பரணி இல்ல போல இருக்கு. பரணி இல்ல. ஓகே 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 ப்ரோ. அவர்கிட்ட தான் சரி ரைட். கேட்கணும் ஒரு மம்முட்டி ஒருத்தர் படத்தோட. கமெண்ட் அப்படியா மம்முட்டினா பரணி வந்த கேளுங்கன்னு சொல்லுவாரு. ஓகே ஓகே கமெண்ட் அதுக்கு நடுவில் படிச்சேன். கல்கி 2 2026 வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2028 ஆனாதான் வரும். அது 2026 ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கிறதே டவுட் தான். தொட்டிஜியா பத்தி பேசியிருந்தீங்க ப்ரோ. ஆக்சுவலா தொட்டிஜியாவோட இப்போ யூஎஸ்பியே வந்து ட்ரெய்லர் தான் ஆக்சுவலா. அந்த ட்ரெய்லர்ல ஒரு மியூசிக் வரும் பயங்கரமா, அந்த ஹாரிஸ் ஜெயராஜோட பிஜிஎம். அந்த டயத்துல அது ஒரு ரொம்ப பீக்கா இருந்தது. அப்புறம் சிம்புவோட அப்பியரன்ஸ் ரெண்டுமே வந்து படத்துக்கு பயங்கர இதாக இருந்தது. பட் படம் ஆவரேஜா தான் போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டயத்துல. பட் ஆனா ஃபிளாப்னே சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது படம் அந்த நேரத்தில் ஃபிளாப் தான். ஆனா இது பாட்டு எல்லாமே செமையா இருக்கும். அந்த இதுவுமே ட்ரெய்லரு ரொம்ப இதா இருக்கும். அப்போ ட்ரெய்லர் வந்து டிவில போடுவாங்க ஆக்சுவலா. ட்ரெய்லர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காவே பாக்குற மாதிரி ஒரு அந்த ஹாரிஸோட பிஜிஎம் அந்த டயத்துல நல்லா இருக்கும். எனக்கு மதராசியுமே அதான் ப்ரோ பட்டது. மதராசியுமே வந்து ஒரு ஹாரிஸ் படம், ப்ராப்பர் ஹாரிஸ் படம். அனிருத் கொடுத்து உண்மை. நானே அன்னைக்கு ரிவ்யூல அதான் சொன்னேன். எனக்குமே ஹாரி ஜெயராஜ் மாதிரி ஒரு ஆள் ஒர்க் பண்ணியிருந்தா. நேத்து ஒருத்தர் ஸ்பேஸ்ல சொன்னாரு, அதாவது வில்லனுக்கு தூக்கி வச்சு பிஜிஎம் கொடுத்துருந்தாங்க வித்யுத்துக்கு அப்படின்னு. எனக்கு படம் பார்த்து முடிஞ்சோடனே அதே தான் தோணுச்சு ஆக்சுவலா. அந்த ஒரு இது எல்லாமே வந்து எலிவேஷன் எல்லாமே வித்யுத்துக்கு இருந்ததை தவிர்த்து எஸ்கேக்கு கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா அனானிமஸா வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா தான் இருக்கு. பட் ஏன் படம் வந்து வீக் டேஸ்ல சரியா போகலன்னு தெரியல. மதராசி எனக்கெல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. இல்லைங்க, இப்போ எல்லா படமே முதல் 4 நாள் தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் வரணும். அதாவது எக்ஸ்ட்ரீமாக வரணும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னும் தலைவன் தலைவி கூட வந்து எக்ஸ்ட்ரீமா வந்துச்சுன்னு தெரியல. தலைவன் தலைவி பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. அது எக்ஸ்ட்ரீமா வந்தது ப்ரோ ஆக்சுவலா. அதனால தான் நான் தியேட்டருக்கே போனேன். இந்த படம் எனக்கு பிடிக்கல ஆக்சுவலா. லப்பர் பந்து இதெல்லாம் பத்தி லப்பர் பந்துல ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட கிடையாது. அந்த மாதிரி இப்பெல்லாம் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா தான் இந்த 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் போகுது படம். அமரனுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு வேர்ட் ஆஃப் மவுத். இன்னொன்று பிரதர், இந்த படத்துல நான் என்ன ரொம்ப மிஸ் ஆனது அப்படின்னா, இனிஷியல் புல்லே எது மிஸ் ஆச்சுன்னா, ஒரு நல்ல பாட்டு, அந்த பாட்டு வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகுறது, அப்புறமேட்டு வந்து ஒரு ஃபன் ஃபேக்டர், எஸ்கேனாவே ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கும். அவர் ஏதாவது சிரிச்ச மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலா. கம்ப்ளீட்டா ஆக்ஷன் இருந்தது. ஈவன் வந்து ட்ரெய்லரே எனக்கு வந்து நம்ம போல ஃபுல்லா ஆக்ஷனா இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. சரி ஃபர்ஸ்ட் டே காலைல சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு போனது தான் எனக்கு பிடிச்சிருந்தது படம் ஆக்சுவலா. பட் ஆனால் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ரொம்ப ராவாவே போயிட்டாங்கன்னு தோணுது. அந்த கதைக்கு அப்படிதான் போக முடியும். அது கூட ஒரு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம், ஏன்னா எஸ்கே படத்துல அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஆக்சுவலா. இல்ல நான் மைக் ஆன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க பேசுறது கேட்டுச்சு. அதான் தம்ஸ் அப் போடுறேன். மற்றவங்க எதுவும் பேசுறீங்களா இல்ல முடிச்சிடலாமா? ஓகே. ஏன் ப்ரோ முடிக்கிறீங்க? ஓகே. யாரும் பேச மாட்டாங்க, அமைதியா இருக்கு. எனக்கு மைக் ஆன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் பேசினாரு. அவருக்கு பேசுனதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. அவர் நல்லா பேசினார். ராஜபாண்டின்னு ஒரு பேசினார். ஒருத்தர் பேசினார் யோகேஸ்வரனா. அவர் 2 பேரும் நல்லா பேசினாங்க. இன்னைக்கு வந்தாங்க 2 பேரும் புதுசா ஸ்பீக்கர் வந்தாங்க. 2 பேரும் நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்ல. யாரும் ரிப்ளை பண்ணாம இருக்கு. எனக்கு பின்னாடி மைக் ஆன் பண்ண முடியல. சரி ரைட் ஓகே. இன்னைக்கு வந்து நாளைக்கு நம்ம பேசுவோம். நீங்க இந்த சிபிஐ 5 அந்த படம் பாத்திருக்கீங்களா பிரகாஷ் ப்ரோ? நான் ஒரு பர்னிட்ட அதான் கேட்க வந்தேன். கடைசி பாட்டு மட்டும் பார்க்கல நான். அதுக்கு முன்னாடி நான் அந்த மீட் எல்லாம் பார்த்திருக்கேன். நான் கடைசி பாட்டு மட்டும் தான் ப்ரோ பார்த்திருக்கேன். ஆக்சுவலா வந்து அது சீரிஸ்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நெட்ஃபிளிக்ஸ்ல சும்மா போட்டு பார்ப்போம்னு பார்த்தேன், இருந்தது. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட்ல சும்மா உட்காந்து பார்த்தேன். செம்ம சர்ப்ரைசிங்கா, அதாவது ஒரு ப்ராப்பர் ரைட்டிங் இருந்த படம் அது ஆக்சுவலா. என்னன்னா மாடர்ன் டேக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அந்த படத்துக்கு ரிவ்யூவே மிக்சட் ரிவ்யூ தான் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன். நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு.
ஓகே ஓகே. படம் ஓடலையா ப்ரோ அப்ப அந்த படம்? இல்ல அந்த படம் ரொம்ப மிக்சர் தான், ரொம்ப சுமாரா தான் போச்சு. இது நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. படம்னா நல்லா தான் ப்ரோ இருந்தது. ப்ராப்பர் ரைட்டிங் அந்த மாதிரி ஒரு டயலாக், ஒரு செப்பரேட் ஸ்க்ரீன் ரைட்டிங் வந்து இந்த பழைய கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்லாம் மூலக்கதைன்னு சொல்லி ஒரு ஒரு ஆள் இருப்பாரு. அந்த மாதிரி வச்சு கூட இப்போலாம் எடுக்கலாம். கதைக்குன்னு தனியாக ஒரு இது மாதிரி வச்சு கூட. அதெல்லாம் இப்போ இல்லை, நிறையா படங்களில் கே.எஸ். ரவிக்குமார் படங்கள்லாம் சரி ஸ்க்ரீன் ரைட்டர் தனியாகவே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஜனரஞ்சமா கதை இருக்கிறது வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சுப்புராஜ் படத்துல தான் ப்ரோ கொஞ்சம் இருக்கு. ஏதோ கொஞ்சம் லைட்டா ஏதோ சொல்றாப்ல. அவருமே கொஞ்சம் அங்கங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல சொல்ல வர்றதுல மிஸ் ஆயிடுறாரு. மற்றபடி கொஞ்சம் கதை அந்த மாதிரி ஸ்கிரீன் ரைட்டிங் ஓரளவு இருக்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் அப்புறம் ஃப்ரேமு மொமெண்ட்டுக்காக தான் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க படம். தேங்க்ஸ் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. பிரதர் நல்லா பேசுறீங்க, ஆனா என்னடா என்னால பேச முடியல, பின்னாடி ஒருத்தர் கத்திட்டு இருக்கான் பையன், அதனால புரியுது. ஓகேங்களா, அதான் முடிச்சுக்க. நாளைக்கு நம்ம டீட்டெயில் நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. ஓகே பை பை ப்ரோ, பை. தேங்க்ஸ்.